நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக அவன் மாற்றியமைப்பான். எந்த ஒரு அமல் என்றுமே அழியாத ஒருவனால் செய்யப்படுகிறதோ அதுவே அழியாத அமல். என்றுமே அழிவில்லாதவன், நீடித்து நிலைத்திருப்பவன், யாரை கொண்டும் எப்போதும் தேவையற்றவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அத்தகைய மேன்மை மிக்க அல்லாஹ் தான் செய்வதாக எந்த ஒரு அமலை கூறுகிறானோ அதுவே அழியாத அமல். அப்படி இறைவனால் கூறப்பட்ட சிறப்பும் கண்ணியமும் மிக்க அமல்தான் ஸலவாத். இறைவன் அமல்களின் பக்கம் தேவையுள்ளவனா என்ற கேள்வி நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் அனைத்தை விட்டும் தேவையற்றவன் என்றாலும் தன் ஹபீபின் மீதான நேசத்தினால் ஸலவாத் சொல்கின்றான், நமக்கு வழிகாட்டுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் கூறிக்கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 33வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்திற்கு விளக்கம் என்னவென்றால், அதாவது குர்ஆனினுடைய வசனங்களுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய இமாம்கள் இதற்குரிய தஃப்சீரை இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். வானவர்களிடம் அவன் நபியை புகழ்ந்து பேசுகின்றான் என அல்லாஹ் கூறுகின்றான். யுஸல்லூன் என்றால் ஏதோ ஒரு நேரத்தில் புகழ்ந்துவிட்டு அமைதியாகி விடுவதல்ல, நிரந்தரமாக புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான் என்றே பொருள்படுவதாக இந்த குர்ஆனினுடைய வசனத்துக்கு தஃப்சீர் சொல்லக்கூடிய இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் செய்யும் பிற வணக்கங்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படலாம், இறைவன் நிராகரிக்கலாம். ஆனால் நாம் கூறும் ஸலவாத்தை இறைவன் நிராகரிப்பதே இல்லை. அல்லாஹ் தான் ஸலவாத் சொல்வதாக சங்கை மிக்க மலக்குகளும் ஸலவாத் சொல்வதாக கூறி அனைத்து உயிரினங்களும் மரங்களும் ஸலவாத் சொல்கிறது. எனவே அனைத்து முஃமின்களையும் ஸலவாத்து சொல்லுங்கள் என அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள மற்ற ஜீவன்கள், மலக்குமார்கள், அதே போன்று ஜின்களும், பறவை இனங்கள், தாவர இனங்கள், விலங்கு இனங்கள் ஸலவாத் சொல்லும் போது மனிதர்களாகிய நாம் அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸலவாத்தை மொழிபவரும் மொழியை கேட்பவரும் உயரிய ஸலவாத்தை உடனே உரைக்க வேண்டும். அதாவது உறக்கவும் உரைக்கலாம் அல்லது மெல்லவும் சொல்லலாம். கால சூழலை பொறுத்து எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லலாம். சப்தமாக ஸலவாத் ஓதுவதை கேட்கும் மற்றவர்கள் ஸலவாத் சொல்வதை தூண்டும் என இமாம் தஹாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களின் விலா எலும்பை கொண்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். ஆதம் நபி அவர்கள் ஹவ்வாவை கண்டபோது ஹவ்வாவின் மீது ஆசை மேலோங்கவே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், ஹவ்வாவை எனக்கு நிக்காஹ் செய்து கொடு என கேட்க, ஆதமே, ஹவ்வாக்குரிய மஹரை முதலில் கொடுத்துவிடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அதற்கு ஆதம் நபி ஹவ்வாக்குரிய மஹர் என்ன என கேட்டபோது அதற்கு இறைவன், ஆதமே, அர்ஷின் தலைவாயிலில் எனது பெயரோடு சேர்த்து எழுதப்பட்டுள்ள எனது ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 10 முறை ஸலவாத்து சொல்வீராக. அதுதான் நீர் ஹவ்வாவுக்கு செலுத்தும் மஹர் என்று கூறிவிட, அவ்வாறே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மஹரை கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்தை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 10 தடவைகள் ஸலவாத் கூறித்தான் அவர் மஹரை கொடுத்திருந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு மிக முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கின்ற அதே போன்று தான் முஅத்தின் அதான் கூறிய அந்த அதானுக்கு பின்னால்
முஅத்தின் கூறுவதை போன்று நாமும் கூற வேண்டும். அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் அவர் மீது 10 ரஹ்மத்துகளை பொழிகின்றான். பிறகு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள். ஏனெனில் வசீலா என்பது அல்லாஹ்வின் அடியார்களில் ஓர் அடியாருக்காக சுவனத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு குறிப்பான பகுதியாகும். அந்த அடியான் நானாகவே இருப்பேன் என்று அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கின்றேன். எவர் எனக்காக வசீலாவை கேட்பாரோ நான் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுகின்ற தகுதியை அவர் பெறுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்றைக்கு பலர் பாங்கின் சப்தங்களை கேட்டாலும் பதில் சொல்வதில்லை, துஆவும் ஓதுவதில்லை. இதற்கு அலட்சியம்தான் முதல் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஃபலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருந்தார்கள். ஒருவர் பள்ளிக்கு வந்து தொழுதார். தொழுத பிறகு, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என் மீது அருள் புரிவாயாக என்று துஆ செய்தார். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையாளியே, நீர் துஆ கேட்பதில் அவசரப்பட்டு விட்டீர். நீர் தொழுது முடித்ததும் முதலில் அல்லாஹ்வை அவனது அந்தஸ்துக்கு தக்கவாறு புகழ்வீராக. அடுத்து என் மீது ஸலவாத் சொல்லிய பின் துஆ செய்வீராக என்று சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் ஃபலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்படும் வரை எல்லா துஆக்களுக்கும் வானத்திற்கும் இடையில் திரை இருக்கும். ஸலவாத் ஓதப்பட்டால் அந்த திரை கிழிந்துவிடும். அந்த துஆவிற்கு பதில் வழங்கப்படும். ஸலவாத் ஓதப்படாவிட்டால் அந்த துஆவிற்கு பதில் வழங்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் பைஹகி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1576வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது நாம் துஆக்களை கேட்டால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்வை சென்றடைவதற்கு முன் நாம் அந்த திரை தடுக்கின்றது. நாம் ஸலவாத்தை கூறி துஆ கேட்டால் அந்த திரை விலக்கப்படுவது என்பது இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாதொரு துஆவும் வானுக்கும் பூமிக்கும் இடையில் தடுத்து வைக்கப்படும். உங்களது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் ஓதும் வரை அங்கிருந்து அது சென்றடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழையும் போது ஸலவாத் ஓதிய பின்பு, ரப்பே, என் பாவங்களை மன்னித்துவிடு, உனது ரஹ்மத்துடைய வாயில்களை எனக்கு திறந்தருள்வாயாக என்ற துஆவினை ஓதுவார்கள். மேலும் பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது ஸலவாத் ஓதிய பின், ரப்பே, என் பிழைகளை பொருள் தருவாயாக, உனது சிறப்பின் வாயில்களை எனக்கு திறந்தருள்வாயாக என்றும் துஆவினை ஓதுவார்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஷேக் அபு சுலைமான் தாரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது ஒவ்வொரு வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கோ அல்லது மறுக்கப்படுவதற்கோ உரிய சாத்தியங்கள் உண்டு. ஆனால் இறைவனின் நேசரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதப்படும் ஸலவாத் அங்கீகாரத்தை தவிர எந்த நிலையிலும் தள்ளப்படுவதே இல்லை என்று
ஷேக் அபு சுலைமான் தாரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திக்ருடைய சபைகளை தேடி மலக்குகளின் ஒரு கூட்டம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். திக்ருடைய சபைகளுக்கு அவர்கள் வந்து விட்டால் சபையில் உள்ளோரை சூழ்ந்து கொள்கிறார்கள். தங்களின் சார்பாக தங்களில் ஒருவரை அல்லாஹ்விடம் தூது அனுப்புகிறார்கள். எங்கள் இரட்சகனே, உன்னுடைய பாக்கியங்களை பெருமைப்படுத்தியும் உன் வேதத்தை ஓதிக்கொண்டும் உன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதியும் நமது இம்மை மறுமையின் நலவுகளை உன்னிடம் வேண்டுகின்ற உனது அடியார்களிடமிருந்து நாங்கள் வந்துள்ளோம் என்பார்கள். அவர்களை எனது அருளை கொண்டு மூடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். எங்கள் இரட்சகா, அவர்களுடன் ஒரு பாவியும் உள்ளான் என மலக்குகள் சொல்வார். அவர்கள் அனைவரையும் எனது அருளை கொண்டு மூடுங்கள். காரணம், இச்சபையினருடன் அமர்பவனும் அல்லாஹ்வின் அருளை விட்டும் விலக்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, மிகவும் சிறந்த ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது இருந்து கொண்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் பனி இஸ்ராயல்களில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெரும் அநியாயக்காரனாகவும் ஜனங்கள் மீது அட்டூழியம் செய்யக்கூடியவனாகவும் இருந்தான். ஊர் மக்கள் அவனது தொல்லை தாங்காது அவனை ஊரை விட்டு காட்டு பக்கமாக விரட்டி அடித்து விட்டனர். காட்டிற்கு சென்று வாழ்ந்து இறுதியில் அவனை மரணம் சமீபித்து அங்கேயே இறந்தும் போனான். அவன் இறந்த பின் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்து, மூசாவே, எனது நேசர்களில் ஒருவர் காட்டில் இறந்து கிடக்கிறார். நீர் ஊர் மக்களை உம்முடன் அழைத்து அந்த காட்டிற்கு சென்று அவரை நன்முறையில் அடக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட, மூசா நபி அவர்களும் ஊர் மக்களும் அங்கே சென்று பார்க்க, இறந்து கிடந்த அவர் ஊர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டவரே என்பதை அறிந்து, இவனது துன்பம் தாங்க முடியாமல் தானே இவனை விரட்டி அடித்தோம், இவன் எப்படி இறைவனின் நேசனாக முடியும் என்று ஊர் மக்கள் மூசா நபி அவர்களிடம் கேட்க, மூசா நபி இறைவனிடம் இது பற்றி விவரம் கேட்கவும், அல்லாஹ், மூசாவே, இறந்து கிடக்கும் இவர் ஊர் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர்தான். இந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் தீமையை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை. இருப்பினும் இவர் தனது மரண தருவாயில் என்னை நோக்கி, கருணாகரா, நான் என் வாழ்நாள் முழுவதும் தீங்கை தவிர வேறு எதையும் செய்ததில்லை. ஆனால் ஒரு முறை உனது ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜனங்களுக்கு நல்லுபதேசம் வழங்கி கொண்டிருந்த போது அச்சபையில் நானும் அமர்ந்திருந்தேன். அப்போது மூசா நபி அவர்கள், எனக்கு பின் ஒரு ரசூல் இவ்வுலகத்திற்கு வருகை தருவார், அவர் பொருட்டே இறைவன் அனைத்தையும் படைத்தான், அவரின் புனிதமிகு திருப்பெயர் முஹம்மது என்பதாகும், அவர் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்லும் ஒருவன் தனது பாவங்கள் அனைத்தையும் விட்டு தூய்மையடைவார் என்று சொன்னதை கேட்டு நானும் அந்த உனது ஹபீபின் மீது அப்போதே ஸலவாத்து சொன்னேன். இறைவா, அந்த ஸலவாத்தின் பொருட்டு எனது பாவங்களை பொறுத்துக்கொள் என்று என் ஹபீபின் ஸலவாத்தை முன்னிறுத்தி கேட்டதால் அவனின் சகல பாவங்களையும் மன்னித்ததோடு அவனை எனது நேசர்களில் ஒருவராக உயர்த்தி கொண்டேன் என்று அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினான். அல்லாஹ்வை திக்ரு செய்யாமலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாமலும் இருக்கும் சபையில் அமர்பவர்களுக்கு நாளை கியாமத் நாளில் பெருத்த நஷ்டம் இருக்கின்றது. அச்சபையில் இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமலும் அதே போன்று நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாமலும் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் நாடினால் அவர்களை வேதனை செய்வான், அல்லது நாடினால் மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மிக அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்லுங்கள், ஏனெனில் என் சமுதாயத்தினர் என் மீது சொல்லும் ஸலவாத் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் என்னிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. எனவே எவர் எவ்வளவு அதிகமாக என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவர் கியாமத் நாளன்று
தகுதியால் என்னுடன் இருப்பார், அந்த ஸலவாத் கூறிய அந்த தகுதியில் அவர் என்னுடன் மிக நெருக்கமாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஜும்ஆ நாளிலும் 40 முறை யார் என் மீது ஸலவாத் ஓதுகிறாரோ அவர் 40 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒரு முறை என் மீது ஸலவாத் ஓதினால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு 80 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وبارك وسلم. மீண்டும் ஒரு முறை இந்த ஸலவாத்தை கூறுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் அப்திக வநபியிக ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وبارك وسلم. ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஸலவாத்தை 80 முறை ஓதினால் அவரது 80 ஆண்டு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஒருவர் வெள்ளியன்று இரவிலோ பகலிலோ நபிகளார் மீது இந்த ஸலவாத்தை 100 முறை ஓதினால் அல்லாஹ் அவரின் 100 தேவைகளை நிறைவேற்றி தருகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், நான் தாங்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓத விரும்புகின்றேன். நான் துஆ திக்ர் செய்யும் நேரத்தில் ஸலவாத்துக்காக எவ்வளவு நேரத்தை நிர்ணயிப்பது என்று கேட்டேன். நீர் விரும்பிய அளவு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். யா ரசூலுல்லாஹ், 4 பகுதி நேரம் என்றேன். நீர் எவ்வளவு விரும்புகிறீரோ அவ்வளவு அதிகப்படுத்தினால் உமக்கு நல்லது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாதி நேரம் ஒதுக்கட்டுமா என்றேன். நீர் விரும்பிய அளவு இன்னும் அதிகமாக்கினால் உமக்கு நல்லது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 3/2 பகுதி ஒதுக்கவா என்றேன். நீர் விரும்பிய அளவு இன்னும் அதிகமாக்கினால் உமக்கு நல்லது என்றார்கள். என் நேரம் முழுவதையும் தங்கள் மீது ஸலவாத் சொல்ல நிர்ணயித்துக் கொள்கின்றேன் என்றேன். அப்படி செய்தீரென்றால் அல்லாஹு தஆலா உமது சகல கவலைகளையும் தீர்த்து வைப்பான், உனது பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஸலவாத்துக்களை கூற வேண்டும். ஹஜ்ரத் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா தங்களுக்கு சலாம் சொல்லும் முறையை தங்கள் மூலம் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளான். நாங்கள் தஷஹுதில் அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லி தங்கள் மீது சலாம் சொல்கின்றோம். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தங்கள் மீது தங்கள் குடும்பத்தார் மீதும் எவ்வாறு ஸலவாத் சொல்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டோம். யா அல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் ரஹ்மத்தை பொழிந்ததை போல் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் ரஹ்மத்தை பொழிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், மேன்மை மிக்கவன். யா அல்லாஹ், நீ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களிடம் குடும்பத்தார் மீதும் பரக்கத்தை பொழிந்ததைப் போலவே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார் மீதும் நீ பரக்கத்தை பொழிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், மேன்மை மிக்கவன் என்று ஸலவாத் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதாவது நாம் அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய அந்த ஸலாத்துல் இப்ராஹிமியா, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மதீனா முனவ்வராவைச் சேர்ந்த ஒருவர் கூறுகிறார், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கு உபதேசம் எழுதி அனுப்பும்படியும் அது சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதாகவும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து நபி அவர்கள் மீது ஸலவாத் சலாம் எழுதியதற்கு பிறகு ஒருவர் மக்களுடைய வெறுப்பையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹு தஆலாவின் பொருத்தத்தை தேடுவதில் ஈடுபட்டிருந்தார். மக்களுடைய வெறுப்பின் தீங்கை விட்டு
பாதுகாக்க அல்லாஹு தாலா அவருக்கு போதுமானவனாக ஆகிவிடுகின்றான். மேலும் ஒருவன் அல்லாஹு தாலாவின் வெறுப்பை பொருட்படுத்தாமல் மக்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹு தாலா அவனை மக்களிடமே ஒப்படைத்து விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். தங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் அளிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் என் மீது எழுத்தில் ஸலவாத் சொல்கிறாரோ அப்புத்தகத்தில் என் பெயர் இருக்கும் வரை மலக்குமார்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 447வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது நாம் ஒரு புத்தகத்திலே எழுதுகின்றோம், அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை நாம் எழுதுகின்றோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் இருக்கும் வரை மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு சிறந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது இருந்து கொண்டிருக்கின்றது. என் உம்மத்தை சார்ந்த ஒருவர் மன தூய்மையுடன் என் மீது ஸலவாத் சொன்னால் அதற்கு பகரமாக அவர் மீது அல்லாஹு தாலா 10 ரஹ்மத்துகளை பொழிகின்றான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான், 10 நன்மைகளை எழுதுகின்றான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உமைர் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நசாயி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 64வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. எவரேனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும்ம அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத் நாள் அன்று உன்னிடத்தில் நெருக்கமான பிரத்யேகமான பதவியில் அமரச் செய்வாயாக என்று ஸலவாத்தை சொன்னால் அவருக்கு பரிந்துரைப்பது என் மீது கடமை ஆகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, மிகச்சிறந்த ஒரு ஸலவாத் அல்லாஹும்ம அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா. இந்த ஸலவாத் இவர் காலை மாலையில் 10 முறை என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு கியாமத் நாளன்று என்னுடைய பரிந்துரை வந்தடையும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு தொண்டன் தனது தலைவரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தனது தலைவருக்கு தனது அன்பின் பரிமாணம் தெரிய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்வதை பார்க்கின்றோம். உடல் உறுப்புகளை சேதப்படுத்துதல், தன்னை தானே அழித்து கொள்ளுதல், இதுபோன்ற ஆபத்தான அழிவு பாதையை இதற்காக தேர்ந்தெடுக்கின்றான். இஸ்லாம் இந்த உளவியல் ரீதியான பிரச்சனையை உரிய வகையில் கையாளுகின்றது. தன்னை பற்றி நபி அவர்களிடம் தெரியப்படுத்த விரும்பினால் அவர் என் மீது ஸலவாத்தை அதிகமாக்குங்கள், உங்களது ஸலவாத் என்னிடம் எடுத்து காட்டப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களது ஸலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? நீங்கள் தான் வஃபாத்தாக இருப்பீர்களே என்று நபித்தோழர்கள் அல்லாஹ்விடம் கேட்டபொழுது, நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் தடுத்து விட்டான் என்று பதிலளித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது இந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று தருகின்றது. அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமது அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.